வணக்கம். நம் வாழ்க்கைக்கு தேவையான புத்தர் சொன்ன 5 கதைகளை பார்ப்போம். முதல் கதை, நீயே உன் வெளிச்சம். ஒருமுறை புத்தரின் அன்புக்குரிய சீடனான ஆனந்தர் மிகவும் வருத்தத்துடன் புத்தரை அணுகினார். குருவே, நீங்கள் ஒரு நாள் எங்களை விட்டு பிரிந்த பிறகு நாங்கள் எப்படி இருப்போம்? உங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் நாங்கள் தடுமாறுவோமே என்று அஞ்சுகிறோம் என்றார். புத்தர் புன்னகைத்தார். ஆனந்தா, நான் எப்போதும் உன்னுடன் இருக்க மாட்டேன் என்பது உண்மைதான். ஆனால் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? உனக்குள்ளேயே இருக்கும் சக்தியை நீ உணரும்படித்தானே நான் போதித்தேன் என்று கேட்டார். ஆனந்தர் மௌனமாக இருந்தார். புத்தர் தொடர்ந்தார். நீ ஒரு தீபம் என்று கற்பனை செய்து கொள். ஒரு தீபத்தின் சுடர் வெளிப்புற காற்றாலோ அல்லது பிற காரணிகளாலோ அணைக்கப்படலாம். ஆனால் அந்த தீபத்தை எரிய வைக்கும் ஒளி உனக்குள்ளேயே இருக்கிறது. அதுதான் உனது தன்னம்பிக்கை. எல்லா உயிர்களுக்கும் உள்ளே ஒரு உள்ளார்ந்த ஞானம் உள்ளது. நீ அதை தேடி வெளியே எங்கும் செல்ல வேண்டியதில்லை. உனக்குள்ளேயே உள்ள அந்த ஞானம் உனக்கு வெளிச்சம் காட்டும். வெளிப்புற ஆதாரங்களை மட்டுமே நம்பி வாழாதே. உன்னுடைய சொந்த முடிவுகளையும் உன்னுடைய உள்ளுணர்வுகளையும் நம்பு. நீயே உனக்கு வெளிச்சமாக இரு. நீயே உனக்கு அடைக்கலமாக இரு. இதை அட்ட தீபோபவ என்று கூறுவோம். அதாவது நீயே உன் விளக்காக இரு. புத்தரின் இந்த வார்த்தைகள் ஆனந்தரின் மனதை ஒரு மின்னல் போல தாக்கியது. அவருக்குள் இருந்த அச்சம் நீங்கி ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை பிறந்தது. இந்த கதையின் முக்கிய கருத்து, உன் வலிமை. நாம் அனைவரும் நமக்குள் அளப்பரிய வலிமையும் ஞானத்தையும் கொண்டிருக்கிறோம். சுயசார்பு, வெளிச்சம், ஆதாரங்கள், பிறரின் கருத்துக்கள் அல்லது வழிகாட்டுதலை மட்டுமே சார்ந்திராமல் நமது சொந்த திறன்களையும் உள்ளுணர்வையும் நம்ப வேண்டும். தன்னம்பிக்கையே வழி. வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளவும் சரியான பாதையை தேர்வு செய்யவும் நமக்குள்ளேயே இருக்கும் தன்னம்பிக்கையே உண்மையான வெளிச்சம். இரண்டாவது கதை, நிபந்தனையற்ற அன்பின் சக்தி. ஒரு சமயம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு தன் வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லை. அவன் எப்போதும் கோபத்துடனும் விரக்தியுடனும் இருந்தான். தன்னை யாரும் நேசிப்பதில்லை என்றும் தனக்கு திறமை இல்லை என்றும் அவன் நினைத்தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு பாரமாக இருந்தது. அவன் படும் துன்பத்தை உணர்ந்த புத்தர் அவனுக்கு உதவ எண்ணினார். ஒரு நாள் புத்தர் அந்த சிறுவன் தினமும் தண்ணீர் எடுக்கச் செல்லும் கிணற்றருகே காத்திருந்தார். சிறுவன் வந்ததும் புத்தர் புன்னகையுடன் அவனிடம், அன்பு சிறுவனே, நான் உன்னிடம் ஒரு சிறிய உதவி கேட்கலாமா என்றார். சிறுவன் ஆச்சரியப்பட்டான். அவனை யாரும் இப்படி அன்பாக பேசியதில்லை. சொல்லுங்கள் சுவாமி என்றான் தயக்கத்துடன். புத்தர், நான் நீண்ட தூரம் நடந்து வந்தேன். என் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் நிரப்பித்தர முடியுமா என்று கேட்டார். சிறுவன் தயக்கமின்றி கிணற்றிலிருந்து நீரை கொண்டு புத்தரின் பாத்திரத்தில் நிரப்பினான். புத்தர் அந்த நீரை அருந்திவிட்டு, மிக்க நன்றி, என் தாகம் தீர்ந்தது என்றார். உன் கைகள் எவ்வளவு வலிமையானவை தெரியுமா? இவ்வளவு சுத்தமான நீரை கிணற்றிலிருந்து எடுக்கும் திறன் உனக்கு இருக்கிறது. இது ஒரு பெரிய உதவி என்று பாராட்டினார். சிறுவனின் முகம் சற்று பிரகாசித்தது. அவன் இத்தனை நாள் யாரும் கண்டிராத ஒரு திறமையை புத்தர் பாராட்டியிருந்தார். அடுத்த நாள் புத்தர் அதே கிணற்றருகே காத்திருந்தார். இம்முறை, சிறுவனே, நான் வேறு ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும். நான் செல்லும் பாதை தெரியவில்லை. எனக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்டார். சிறுவன் தயங்கினான். அவனுக்கு வழியெல்லாம் தெரியுமா என சந்தேகம். ஆனால் புத்தரின் அன்பான வார்த்தைகள் அவனுக்கு தைரியம் அளித்தன. அவன், நான் வருகிறேன் சுவாமி என்று சொல்லி புத்தருடன் சிறிது தூரம் சென்று வழியை காட்டினான். புத்தர் அவனிடம், உன் கண்கள் எவ்வளவு கூர்மையானவை. இருட்டில் கூட எனக்கு வழிகாட்டினாய். உன் மனதில் எவ்வளவு கருணை. ஒரு வழிபோக்கனுக்கு உதவ முன்வந்தாயே என்று பாராட்டினார். நாட்கள் செல்ல செல்ல புத்தர் ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவனிடம் ஏதாவது ஒரு சிறிய உதவி கேட்பார். சில சமயங்களில் ஒரு மலர் கொண்டு வர சொல்வார். சில சமயங்களில் அருகில் உள்ள மரத்தை பற்றி விளக்கச் சொல்வார். ஒவ்வொரு முறையும் சிறுவன் செய்யும் சிறிய உதவிகளுக்கு புத்தர் உண்மையான அன்புடன் பாராட்டுவார். உன் மனம் எவ்வளவு தூய்மையானது. நீ கொண்டு வந்த மலர் எத்தனை அழகானது.
இந்த மரத்தை பற்றி நீ இவ்வளவு ஆழமாக தெரிந்து வைத்திருப்பது எத்தனை ஆச்சரியமானது என்று ஒவ்வொரு முறையும் அவனது சிறப்பான குணங்களையும் திறமையையும் அடையாளம் கண்டு பாராட்டி வந்தார். புத்தரின் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் தொடர்ச்சியான பாராட்டுகள் அந்த சிறுவனின் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. தான் ஒரு பயனற்றவன் என்ற எண்ணம் அவனிடமிருந்து நீங்கியது. தனக்குள்ளும் நல்ல குணங்களும் திறமைகளும் இருப்பதை அவன் உணரத் தொடங்கினான். அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. மற்றவர்களிடம் கோபமாக பேசுவதை நிறுத்தி அன்பாகவும் மரியாதையாகவும் பேசத் தொடங்கினான். அவனுக்குள் இருந்த ஒளி மெதுவாக பிரகாசிக்கத் தொடங்கியது. அவன் தன்னை பற்றி தன் பார்வையை முழுமையாக மாற்றிக்கொண்டான். இந்த கதையின் முக்கிய கருத்து அன்பும் அங்கீகாரமும். மற்றவர்களுக்கு நிபந்தனையற்ற அன்பையும் அங்கீகாரத்தையும் வழங்குவதன் மூலம் நாம் அவர்களுக்குள் இருக்கும் நல்லொழுக்கத்தையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வர முடியும். சுயமதிப்பு. ஒரு தனிநபரின் சுயமதிப்பு என்பது மற்றவர்களின் பாராட்டு மற்றும் அங்கீகாரத்தின் மூலம் வளர முடியும். ஒருவரின் திறமைகளை நல்ல குணங்களையும் சுட்டிக்காட்டுவது அவர்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கும். மாற்றத்தின் சக்தி. ஒருவனின் வாழ்க்கை மீதான அணுகுமுறை வெறும் அன்பு மற்றும் கருணையால் முழுமையாக மாற்ற முடியும். இது நமக்குள் மட்டுமல்ல, மற்றவர்களிடமும் ஒரு நேர்மையான மாற்றத்தை உருவாக்க முடியும். மூன்றாவது கதை பேராசையும் மன அமைதியும். ஒரு முறை ஒரு பணக்கார வியாபாரி புத்தரை சந்திக்க வந்தார். அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார். இவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் அவருக்கு மன அமைதி என்பதே இல்லை. எப்போதும் ஏதாவது ஒன்றை பற்றி கவலை, இன்னும் அதிகம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, அல்லது சேர்த்த செல்வத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம். இப்படித்தான் அவர் நாட்கள் கழிந்தன. அவர் புத்தரிடம், குருவே, நான் என் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக உழைத்து நிறைய செல்வம் ஈட்டியுள்ளேன். எனக்கு நிறைய நிலங்கள், பெரிய வீடுகள், தங்க ஆபரணங்கள் என அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் என் மனதில் சிறிதும் அமைதி இல்லை. என் மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அமைதியை நான் எப்படி பெறுவது என்று கேட்டார். புத்தர் புன்னகைத்தார். அன்புள்ள வியாபாரியே, நீ ஒரு நதியை கற்பனை செய்து பார். அந்த நதி எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒருபோதும் என்றும் நிற்பதில்லை. அது கடலில் கலக்கும் வரை ஓடுகிறது. ஆனால் மனித மனம் அப்படியல்ல. பேராசை என்பது ஒரு நதியில் நீரை நிரப்ப முயற்சிப்பதற்கு ஒப்பானது. எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது. ஏனெனில் உனக்கு தேவை எவ்வளவு என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. வியாபாரி குழப்பத்துடன் பார்த்தார். புத்தர் தொடர்ந்தார், உன் மனம் அமைதி பெற வேண்டுமானால் நீ ஒருபோதும் என்ற மனநிலை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னிடம் இருப்பதை நீ மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டும். புதியதாக எதையாவது தேடுவதை விட உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள். நீ கொடுக்கும்போது உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அளப்பரியது. ஒருவன் ஒரு பாறையை எவ்வளவு நேரம் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் அவனது கை வலிக்கும். அவன் பாறையை கீழே போட்டாக வேண்டும். பேராசையும் அப்படித்தான். நீ பிடித்து வைத்திருக்கும் இந்த பேராசை உனக்கு வலியையும் கொடுப்பதாக தோன்றினாலும் உன் மனதை இறுக்க பிடித்து அமைதியற்றதாக்குகிறது. நீ அதை விடுவிக்கும் போதுதான் உண்மையான விடுதலை கிடைக்கும். உனக்கு தேவையானது எவ்வளவு என்பதை உணர்ந்து அதனுடன் திருப்தி அடைவதில்தான் உண்மையான செல்வம் இருக்கிறது. மன அமைதி என்பது நீ வெளியே தேடும் ஒரு பொருள் அல்ல. அது உனக்குள்ளேயே இருக்கும் ஒரு நிலை. அதை பெற நீ பேராசையை கைவிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டும். புத்தரின் வார்த்தைகள் அந்த வியாபாரியின் மனதை தொட்டன. அவர் தன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை பார்த்தது போல உணர்ந்தார். அன்று முதல் அவர் தனது செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். மேலும் அவரிடம் உள்ளவற்றை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொண்டார். நாளடைவில் அவரது மனதில் உண்மையான அமைதி குடிகொண்டது. இந்த கதையின் முக்கிய கருத்து பேராசையின் சுமை.
பேராசை ஒருபோதும் திருப்தியடையாத ஒரு கிணறு போன்றது. அது எவ்வளவு நிரப்பப்பட்டாலும் போதும் என்ற உணர்வை ஒருபோதும் அளிப்பதில்லை. மாறாக மன அமைதியை அலைக்கழிக்கிறது. திருப்தியே உண்மையான செல்வம். ஒருவருக்கு தேவையானதை உணர்ந்து அதை கொண்டு திருப்தி அடைவதில்தான் உண்மையான மன அமைதியும் மகிழ்ச்சியும் உள்ளன. பகிர்வின் மகிழ்ச்சி. நாம் பிறருக்கு கொடுக்கும்போது அது நம் மனதில் ஒரு நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தி அளப்பரிய மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது. 4வது கதை. நிழலை துரத்தும் ஒருவன். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் எங்கு சென்றாலும் அவனது நிழல் அவனை பின்தொடர்ந்து வந்தது. இந்த நிழல் அவனுக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அவன் ஓடினான், நிழலும் அவனுடன் ஓடியது. அவன் மெதுவாக நடந்தான், நிழலும் மெதுவாக நகர்ந்தது. சூரியன் உச்சியில் இருந்தபோது நிழல் சுருங்கியது. ஆனால் அது மறைக்கப்படவில்லை. மாலையில் அது நீளமாக அவனை பயமுறுத்தியது. இந்த நிழலிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதன் விரும்பினான். அவன் நிழலிலிருந்து ஓடத் தொடங்கினான். வெகு தூரம் ஓடினான். காடுகள், மலைகள் என பல இடங்களை கடந்தான். ஆனால் நிழல் அவனை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. இறுதியில் அவன் மிகவும் களைத்துப் போய் ஒரு மரத்தடியில் சோர்வுடன் அமர்ந்தான். இந்த நிழலிலிருந்து என்னால் ஒருபோதும் தப்பிக்க முடியாதா என்று விரக்தியுடன் முணுமுணுத்தான். அப்போது அந்த வழியே வந்த புத்தர் அவனது சோர்வையும் விரக்தியையும் கண்டார். அவனிடம், அன்புள்ள மனிதனே, எதற்காக இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய்? எதிலிருந்து ஓடுகிறாய் என்று கேட்டார். அந்த மனிதன் நடந்ததை சொல்லி புலம்பினான். குருவே, நான் என் நிழலில் இருந்து தப்பிக்க விரும்புகிறேன். அது எப்போதும் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. என்னால் அதிலிருந்து விடுபடவே முடியவில்லை. புத்தர் புன்னகைத்தார். நிழலில் இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நண்பனே. மனிதன் ஆவலுடன், அது என்ன வழி குருவே? நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று கேட்டான். புத்தர் நிதானமாக சொன்னார், நீ சூரியனை நோக்கி நட. உன் முகத்தை சூரியனை நோக்கி திருப்பிக்கொள். நீ சூரியனை நோக்கி நடக்கும்போது உன் நிழல் உனக்கு பின்னால் விழும். நீ அதை ஒருபோதும் பார்க்க மாட்டாய். அது அங்கே இருக்கும், ஆனால் அது உன்னை பாதிக்காது. நீ அதை துரத்த வேண்டிய அவசியமில்லை. புத்தரின் இந்த வார்த்தைகள் அந்த மனிதனின் மனதில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சின. அவன் தன் பிரச்சனையை புரிந்து கொண்டான். நிழலை துரத்துவதை நிறுத்தி சூரியனை நோக்கி தன் முகத்தை திருப்பினான். அவன் நிழல் அவனுக்கு பின்னால் விழுந்தது. அவனை தொந்தரவு செய்யவில்லை. அவன் மன அமைதியையும் விடுதலை உணர்வையும் பெற்றான். இந்த கதையின் முக்கிய கருத்து: பிரச்சனைகளை அணுகும் முறை. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகள் நிழலை போன்றவை. நாம் அவற்றிலிருந்து ஓட முயற்சித்தால் அவை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நேர்மறை மனப்பான்மை. நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்வதன் மூலம் பிரச்சனைகளின் மீது நாம் செலுத்தும் கவனத்தை மாற்றலாம். எதிர்மறையான விஷயங்களை துரத்துவதற்கு பதிலாக நேர்மறை எண்ணங்களையும் தீர்வையும் நோக்கி செல்ல வேண்டும். தீர்வு நம் உள்ளேயே. பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் வழி பெரும்பாலும் நமக்குள்ளேயே இருக்கும். சிந்தனை மாற்றத்தில்தான் உள்ளது. நாம் ஒளி நோக்கி செல்லும்போது இருள் தானாகவே பின்வாங்கும். 5வது கதை. குருட்டுத்தனமான நம்பிக்கை. ஒரு காலத்தில் ஒரு ஞானி இருந்தார். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஆன்மீக பாதையை பற்றியும் தியானத்தை பற்றியும் போதித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு செல்வந்தன் அந்த ஞானியிடம் வந்தான். அவன் கண்களில் கர்வமும் மனதில் அகந்தையும் நிறைந்திருந்தன. ஐயா, நான் ஒரு பெரும் செல்வந்தன். நான் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவேன். நான் இப்போது ஞானத்தை பெற விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் உங்கள் போதனைகளை அப்படியே பின்பற்றுவேன். நீங்கள் சொல்வதையெல்லாம் செய்வேன் என்று அந்த செல்வந்தன் கேட்டான். ஞானி அவனை புன்னகையுடன் பார்த்தார். நீ ஞானத்தை பெற விரும்புகிறாய் என்பது மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் முதலில் நீ உன்னுடைய கண்ணில் இருக்கும் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்றார். செல்வந்தன் குழப்பமடைந்தான். என் கண்களில் எந்த கட்டும் இல்லையே ஐயா, நான் தெளிவாக காண்கிறேன் என்றார். ஞானி மெதுவாக விளக்கினார். நீ வெளி உலகத்தில் உள்ள அனைத்தையும் தெளிவாக காணலாம். ஆனால் உன் மனதில் உள்ள சில கண்ணாடிகள் உனக்கு உண்மையை மறைக்கின்றன. நீ சொல்வதெல்லாம் செய்வேன் என்று சொல்கிறாய். ஆனால் அது உன்னுடைய அறியாமையின் வெளிப்பாடு.
நீ எனக்கு குருட்டுத்தனமான நம்பிக்கையை வைக்கிறாய். நான் சொல்வதை அப்படியே நம்புவதற்கு பதிலாக நீ உன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் உணர வேண்டும். நான் உனக்கு ஒரு பானையை தருகிறேன். அது காலியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள சிறந்த பொருட்களால் அதை நிரப்பு. உன்னிடம் இருக்கும் அனைத்து செல்வத்தையும் பயன்படுத்தி அந்த பானையை நிரப்பு என்றார் ஞானி. செல்வந்தன் புறப்பட்டு சென்றான். அவன் வைரங்கள், தங்க ஆபரணங்கள், விலை உயர்ந்த பட்டு துணிகள் என பல பொருட்களையும் பானையில் நிரப்பினான். பானை முழுவதும் நிரம்பியதாக அவன் கருதினான். பெருமையுடன் அதை ஞானியிடம் கொண்டு வந்தான். ஞானி பானையை வாங்கி பார்த்தார். பின்னர் சில அரிசி மணிகளை எடுத்து அந்த பானைக்குள் போட்டார். அரிசி மணிகள் எளிதாக பானைக்குள் சென்றன. ஏனெனில் இடைவெளி இருந்தது. பானை இன்னும் நிரம்பவில்லை நண்பனே, இடைவெளிகள் இன்னும் இருக்கின்றன என்றார் ஞானி. செல்வந்தன் ஆச்சரியப்பட்டான். அவன் இன்னும் சிறிய கற்களையும் மணலையும் போட்டு பானையை நிரப்பினான். ஞானி மீண்டும் அதனுள் நீரை ஊற்றினார். நீர் அனைத்து இடைவெளிகளையும் நிரப்பியது. இப்போது பானை முழுமையாக நிரம்பிவிட்டது என்றார் ஞானி. ஞானி விளக்கினார். உன் மனம் இந்த பானையை போன்றது. நீ எவ்வளவுதான் வெளியில் உள்ள செல்வத்தாலும் பொருட்களாலும் அதை நிரப்ப முயன்றாலும் அது முழுமையாக நிரம்பாது. உனக்குள் இருக்கும் அகங்காரம், ஆணவம் மற்றும் அறியாமை என்ற கண்ணாடிகள் உனக்கு உண்மையான ஞானத்தை பார்க்க விடாமல் தடுக்கின்றன. நான் ஒருபோதும் உன் போதனைகளை கண்மூடித்தனமாக நம்பும்படி உன்னிடம் நான் கேட்க மாட்டேன். நீ என்னை நம்ப வேண்டியதில்லை. நீ உன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் சத்தியத்தை உணர வேண்டும். நான் உனக்கு வழியை மட்டுமே காட்ட முடியும். அந்த வழியில் நீ நடக்கும்போது உனக்குள்ளேயே உள்ள இடைவெளிகளை நீயே நிரப்பிக்கொள்வாய். உன்னுடைய சொந்த அறிவால், தியானத்தால் உன்னிடம் உள்ள பேராசையும் அகந்தையும் நீக்க வேண்டும். அப்போதே உனக்கு உண்மையான ஞானம் புலப்படும். நீ என் வார்த்தைகளை மட்டும் நம்பாதே. உனது சொந்த சிந்தனைகள் மற்றும் அனுபவங்களின் மூலம் அவற்றை சரிபார். கேள்வி கேள், ஆராய்ந்து பார், பிறகு ஏற்றுக்கொள். குருட்டுத்தனமான நம்பிக்கை உனக்கு ஞானத்தை தராது என்றார் புத்தர். அந்த செல்வந்தர் ஞானியின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்தான். அவன் தனது அகந்தையை கைவிட்டு தான் அறியாமையில் இருந்ததை ஒப்புக்கொண்டான். அன்று முதல் அவன் போதனைகளை ஆராய்ந்து தனது சொந்த அனுபவத்தின் மூலம் உண்மையை உணர முயற்சித்தான். இந்த கதையின் முக்கிய கருத்து: குருட்டுத்தனமான நம்பிக்கை கூடாது. புத்தர் தனது போதனைகளை கண்மூடித்தனமாக நம்பும்படி ஒருபோதும் சீடர்களிடம் கேட்கவில்லை. மாறாக அவற்றை ஆராய்ந்து சொந்த அனுபவத்தின் மூலம் உண்மையை உணர ஊக்குவித்தார். ஆணவம் மற்றும் அகந்தை ஞானத்திற்கு தடை. அகங்காரம் மற்றும் ஆணவம் ஆகியவை ஒருவரின் மனதில் உண்மையான ஞானத்தை பெறுவதற்கு தடைகளாக இருக்கின்றன. சொந்த அனுபவமே ஞானத்தின் ஆதாரம். வெளிப்புற பொருட்களால் அல்லது பிறரின் வார்த்தைகளால் மட்டுமே உண்மையான ஞானம் பெற முடியாது. ஒருவரின் சொந்த அனுபவம், தியானம் மற்றும் சுய ஆய்வு மூலமே நித்திய உண்மையை உணர முடியும். மனதின் இடைவெளிகள். நாம் வெளிப்புற பொருட்களால் மனதை நிரப்ப முயன்றால் அது நிரம்புவதில்லை. நம் மனதில் உள்ள இடைவெளிகள், அதாவது அறியாமை மற்றும் ஆசைகள், சுய அறிவின் மூலமே நிரப்பப்பட வேண்டும். கதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.